ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் அ வெயிட் பண்ணியிருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட் தான். இந்த ரிசல்ட் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய அப்டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட கன்ஃபார்மா இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் இன்னைக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி இன்று காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்திருக்கு. அதெல்லாம் அஃபிஷியலாகவே தகவல் கிடைத்திருக்கு. ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியா தான் பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. அதெல்லாம் ரிசல்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஆவலுடன் அனைவருமே இதுவரைக்குமே ஒரு 2, 3 மாத காலங்களாவே நாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இனிமே இந்த ரிசல்ட் வந்து ரேஷன் கடை மூலமாக நிரப்பக்கூடிய இந்த வேலைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இனிமே அப்டேட் குடுக்கும் இல்லையா? இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இந்த ரிசல்ட் ஏன் வரல அப்டின்னா, இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே ஸ்லோ மூவிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸ்லோ மூவிங்னால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டுடைய வேலைய வந்து வழங்குவாங்க அப்டின்றத தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கூடிய விரைவில் நமக்கு வந்து ரிசல்ட் குடுத்ததே கிடையாது. 2023 அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 2022லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கு நெறைய ஒரு 10 மாத காலங்களாவே அவங்க வந்து ரிசல்ட் குடுக்காமயே வந்து இருக்காங்க. இருந்தாலுமே இதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய மக்களுக்கு நெறைய குளறுபடிகளா இந்த வேலையெல்லாம் நடக்குது அப்டின்ற மாரி குற்றச்சாட்டுகளும் இதில வைத்திருந்தாங்க. மெகா ஊழலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நடந்திருக்கு அப்டின்ற மாரி ஒவ்வொரு பதவிக்குமே ஒவ்வொரு லட்சத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அமௌண்ட்டெல்லாம் வந்து கேட்குறாங்க அப்டின்ற மாரியும் ஒரு சில பேரெல்லாம் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்குதா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, எதனால அவங்க வந்து ரிசல்ட் குடுக்கல? இதனால தான் குடுக்கலையா? அப்டின்ற மாரியும் நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து ஏற்பட்டு இருக்கு. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ரிசல்ட் வந்து வெளியாகுமா? அப்டின்ற மாரி சந்தேகங்களும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா இந்த டேட்ல மிஸ் ஆகாது அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லையா? மார்ச் இறுதிக்குள்ள நாங்க வந்து ரிசல்ட்ட குடுப்போம் அப்டின்னு வந்து சொல்லியிருந்த சூழ்நிலையில தான் இன்று இரவுக்குள்ள ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்டின்ற மாரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாகியிருந்தது. பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே சூப்பரான அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ரிசல்ட் வருமா? அப்டின்ற மாரி இருந்த நிலையில் தான் இன்று காலை ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து வெளியாயிருக்கு அப்டின்ற மாரி தகவல் வெளியாயிருக்கு. கன்ஃபார்மா இன்று இரவுக்குள்ள அப்டேட் பண்றாங்களா? அப்டின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டி இல்ல அப்டின்னா நாளை முதல் கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ரிசல்ட் வெளியாகறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்டின்ற மாரி தான் அஃபிஷியலாகவே தகவல் வெளியாயிருக்கு. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா தான் வந்து வெளியே இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையுடைய வேலையில இந்த வேலையில யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து எப்படி செலக்ஷன் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு, உண்மையான நிலவரம் வந்து என்ன? இது ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற மனநிலைக்கு அனைத்து தேர்வாளர்களுமே போயிருக்கக்கூடிய நிலையில தான் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வெளியா இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து யாரெல்லாம் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதன் மூலமா நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறது? அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து இதில வந்து கேட்டிருக்காங்க. இத பத்தியெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே, இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதமே நம்மளுக்கு வந்து நேர்காணல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து ஸோ அப்ளை பண்ற மாரி வந்து சாலையின் மூலமாக அப்ளை பண்ணி டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நேர்காணல் வந்து முடித்தாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு வந்து இனிமே நம்மளுக்கு ரிசல்ட்டே அப்டேட் குடுக்கல. அதுலேருந்து டிசம்பர் மாதமே நாங்க வந்து குடுத்துருவோம் அப்படின்னு நோட்டீஸ்ன்னே சொல்லியிருந்தாங்க. இனிமே குடுக்கல. வந்து ஜனவரில வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஜனவரில வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகை வந்த காரணத்தினால அதில ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் குடுக்கல. அதுலேருந்து பிப்ரவரில வரும் அப்படின்னாங்க. பிப்ரவரில அப்டேட் பண்ணல. பார்த்தீங்கன்னா, பிப்ரவரில தான் அவங்க வந்து செலக்ஷன் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்குமே 80, 90% முடித்திருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட் வந்து முடித்திருக்காங்க. ஃபைனலிஸ்ட் இறுதி பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் இன்று ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வெளியே இருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாரி இன்னைக்கு அப்டேட் குடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய குளறுபடிகள்லாம் வந்து நடந்திருக்கு. எதனால ரிசல்ட் அப்டேட் ஆகல அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்டயே வந்து ஒரு நெறைய லேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பணங்கள் வந்து கேட்குறாங்க இந்த வேலைக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதனால தான் அவங்க வந்து
ஸோ ரிசல்ட் அப்டேட் பண்ணாம அனைவருக்குமே கால் பண்ணி இது மாரி கேட்குறாங்களா? அப்படின்ற மாரி நெறைய சந்தேகங்கள்லாம் எழுந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னா, ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நடக்குமா? அப்படின்றத நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஸோ அடுத்ததாக இந்த வேலையில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஒன்லி எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதே மாரி 10த், 12ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்கீங்க. 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் நம்பளுக்கு இந்த வேலைவாய்ப்ப பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. இந்த வேலைக்கு அ நே செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு இப்படி தான் நடந்திருக்கு. இருந்தாலுமே நேர்முக தேர்வுல இதுவரைக்குமே பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இதில வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் இதில முன்னுரிமையும் குடுத்துருக்காங்க. முன்னுரிமை பொறுத்தவரைக்கும் ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், முதல் பட்டதாரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹேண்டிகேப்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5% வந்து இடஒதுக்கீடு செய்து, இவங்களுக்கு முன்னுரிமைலாம் வழங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஹேண்டிகேப்பும் இதில வந்து வேலை வந்து வழங்கியிருக்காங்க. சொல்ல இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா, வந்து குடுத்து, முன்னுரிமை அடிப்படையிலும் அனைவருமே நெறைய பேரு செலக்ட் பண்ணாங்க. அதே மாரி பெண்களும் நெறைய பேரு இதில வந்து தேர்ச்சி பெற்று வந்துட்டு கூடிய விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் குடுப்போம் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதில செலக்ஷன் லிஸ்ட்லாம் அனைத்து மாவட்டத்துக்குமே முடித்துட்டாங்களா? இல்லையா? இன்னும் நடக்காத இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கல. அந்த மாவட்டத்துக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இன்னுமே சென்னை மாவட்டத்துக்கு விற்பனையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே நேர்காணல் நடக்கல. அந்த நேர்காணல் வந்து பின்னர் தேதி அறிவிக்கப்படும். இந்த வீக்கில கன்ஃபார்மா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ரிசல்ட்டுக்காக அனைத்து ப்ராசஸிங்களையும் பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் இனிமே 90, 95% வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கல. இந்த நிலையில தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் அப்டேட் குடுக்காம வந்து இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் தாக்கல் காரணமாக தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் குடுக்கல அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையா அப்படின்னு பார்த்தா இது இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கப் போகுது அப்படின்ற மாரி. தமிழ்நாடு அரசு வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. கன்ஃபார்மா இது வருமா அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்தாலுமே ஒரு சந்தேகத்தின் உட்படல் தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து மார்ச்சுக்குள்ள குடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மா வெளியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்பப்போ அப்டேட் குடுத்துட்டு வந்து குடுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து எப்படி ரிசல்ட்ட தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நீங்க வந்து வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் டிஆர்பி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வர லிங்க்லேயே நீங்க வந்து அ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டாவே 38 மாவட்டத்துடைய லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அதில நீங்க எந்த மாவட்டம் அப்படின்றத கிளிக் பண்ணி டைரக்ட்டாவே உங்களுடைய மாவட்டத்துக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த மாரி அப்டேட் வந்து ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.